ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது பழனி ட்ரிப்போட டே 2 வீடியோ தான் இது. மிட் நைட் 3:30க்கு பழனிக்கு ரீச் ஆயிட்டோம். அங்கேருந்து எலைட் ரெசிடென்சி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு பிளான். இன்னொரு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே சாமியை பார்த்துடலான்னு. குட்டீஸ்லாம் டயர்டாக இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் தூங்கி எழுந்துட்டே சாமியை ஃப்ரீயாக பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு ஒரு 6 o'clock கிட்ட எழுந்தாச்சு. எழுந்து குட்டீஸ்க்கு பாலாத்தி கொடுத்துட்டு அம்மாவுக்கு டீலாம் கொடுத்துட்டு நாங்களுமே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா அழகா கோவில் தெரிஞ்சிச்சு ரூம் இருந்து பார்க்கும்போது. அப்படியே நானே என்னோட ஹஸ்பண்ட் என்னோட குட்டீஸ் எங்க வந்தோம்னு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிற இடத்துக்கு தான். குட்டீஸ்க்கு இது 4வது மொட்டை பழனியில கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி இருந்தோம். பழனி தண்டாயுதப்ப அன்னைக்கு எங்களோட குழந்தைங்களோட முடி காணிக்கையை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து 2 குட்டியுமே சூப்பரா கிளம்பிட்டாங்க. லாஸ்டா நான் தான் குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தேன். சித்தப்பாவும் பொண்ணும் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் நான் ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அம்மாவும் நானும் கிளம்பி கீழே வந்துட்டோம். அப்படியே ஸ்ட்ரைட்டா கௌரி கிருஷ்ணன்ற ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே தான் வின்ஸ் ரைட் அப்புறம் கோயிலோட அடிவாரமும். ஸோ தரா பாப்பாவும் என்னோட ஹஸ்பண்டும் மலை ஏறி சாமி பார்த்துருந்தாங்க. நானும் குட்டீஸ் அம்மா எல்லாருமே வின்ஸ் ரைட் தான் போயிருந்தோம். வின்ஸ் ரைடுக்கு ஒரு பர்சனுக்கு 60 rupees கலெக்ட் பண்றாங்க. பழனி முருகர் பாலசுப்ரமணிய அலங்காரத்துல இருந்தாரு. அவ்வளோ நல்ல தரிசனம். சாமி பார்த்த அந்த மொமெண்ட் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது கூட கண்ணு முன்னாடி வருது. அவ்வளோ நல்ல தரிசனம் அன்னைக்கு. மலை கூட ஏறி இறங்கிடலாம் போல. இந்த வின்ஸ் ரைடுன்றது ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப் அங்க இருந்தனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு சாமியை பார்க்கறதுக்கு எல்லாமே. திருப்பதி மாதிரி இங்கேயுமே ஃபோன்லாம் அலோடு இல்லை. ஃபோன்லாம் வாங்கி வச்சிடறாங்க. அண்ட் சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஒரு நல்ல தூக்கத்தை போட்டாங்க. நம்ம தான் டயட்ல இருக்குமே ஸோ தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து ஒரு 5 o'clockலாம் வெக்கேட் பண்ணி கீழே வந்தாச்சு. அப்படியே போற வழியில நேந்திரப்பழம் சிப்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான இடம்னு சொல்லியிருந்தாங்க. டேடி சிப்ஸ்ன்ற ஒரு ஷாப்பு. ஸோ அங்கே போயிட்டு சிப்ஸ்லாம் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. அப்படியே வெளியே வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. சென்னை ட்ரெயினுமே வந்துருச்சு. கரெக்டாக 6:15க்கு வந்துருந்துச்சு. நைட் டின்னர் ஐஆர்சிடிசி ஃபுட் கோர்ட்லேயே புக் பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டு சென்னையை ரீச் பண்ணிட்டோம். ஒரு 3:30க்குலாம் ரீச் பண்ணிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு பிரசாதம்லாம் முருகராண்ட வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இந்த vlog அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.